செஞ்சுரி அடிச்சிட்ட, ஆச்சரியமா இருக்குடா. எனக்கு அலுப்பா இருக்கு. இனிமே அடுத்தடுத்து நான் வேலைக்காக போராட போறது இல்ல. 100 இன்டர்வியூ முடிஞ்சுதான் இருக்கட்டுமே, அதான் நீ போற. கரையை தேடி வர ஒவ்வொரு அலையும் கரை சேர்றதில்ல, அது திரும்பவும் கடலுக்குள்ளே போகுது. ஆனா அடுத்தடுத்து வர்றது அதை நிறுத்துறதில்ல. எந்த லட்சியமும் இல்லாத இயற்கையே போராடிட்டு இருக்கிறப்போ எதிர்காலத்தை நம்பி இருக்கிற உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும். இத பாருங்க, கால் இல்லாதவன் ஓட்ட பந்தயத்துல கலந்துக்க முடியாது, காசு இல்லாதவன் வேலை வாங்க முடியாது. முயற்சி, தன்னம்பிக்கை இதெல்லாம் சொல்லி பார்க்கும்போது அழகா இருக்கும். நிஜ வாழ்க்கையில் ஒட்டி பார்க்கும்போது ஒத்து வராம போகுது. இன்னைக்கு நான் போறது என்னோட கடைசி இன்டர்வியூ. நாளையில இருந்து வேலை தேடி நான் வெளியில் சுத்திட்டு இருக்க மாட்டேன். நான் வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இந்தாங்க ஸ்வீட். இன்டர்வியூ ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஸ்வீட் கொடுக்குறீங்க? சார், வேலை கழிச்சு ஸ்வீட் தர்றேங்கிறது நடக்காத விஷயம். இது என்ன 100வது இன்டர்வியூ. அதே சமயம் என்னோட கடைசி இன்டர்வியூ இதுதான். ரொம்ப சூடா இருக்கீங்க, ப்ளீஸ் சிட் டவுன். வேணாம் சார், இன்டர்வியூங்கிற பேர்ல இனிமேல என்னோட டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. ஆனா நாளைக்கு எனக்கு வேலை கிடைச்சிடும். அந்த வேலைக்கு MP MLA சிபாரிசு வேணாம், லஞ்சம் கொடுக்குறேங்கிற கட்டாயம் இல்லை. ஏன் பொம்பளையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களே என்ன சகல மரியாதையோட அழைச்சிட்டு போவாங்க. வேலை, சாப்பாடு, சம்பளம், இனிமே இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. குட் பை. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என் பேர் பாரதி. MD உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஆர்டர் டைப் பண்ணி வந்துடும். ப்ளீஸ் சிட் டவுன். அதில்ல இப்போ வந்துட்டு போனாரே, படிச்சவனாடா நீ? எங்களை அவமானப்படுத்தணும் இப்படி எல்லாம் பண்றியா? நான் கொஞ்சம் குடிச்சாவே குடிமொழிக்கு போற மாதிரி கத்துவ. நீ இப்ப பண்ண காரியத்துக்கு நான் என்னென்ன பேசலாம் தெரியுமா? இவருக்கு பெரிய தியாகியின் நினைப்பு. எவனோ செஞ்ச தப்புக்கு இவர் தண்டனை அனுபவிக்கிறார். நெக்லஸ் திருடுறது ஒருத்தன், கம்பின்றது இவன். அசிங்கமா இல்ல? ஊர்ல அவன் பண்ண தப்ப அடுத்தவன் மேல போட்டுறான். இவர் என்னடானா அடுத்தவன் பண்ண தப்ப இவர் மேல போட்டுக்கிறாரு. பெரிய புத்தரு. பட்டினி கிடந்த பொறுத்துக்கிட்டோம், 10 பேர் பார்த்து சிரிக்கிற மாதிரி நடந்துகிட்டே, அதை தாண்டா என்னால பொறுத்துக்க முடியல. நானும் குறை சொல்றதா நினைக்காதீங்க. தப்பு செஞ்சவனை தப்பிக்க விட்டுட்டு தண்டனை நீங்க அனுபவிக்கணும் அப்படி என்ன நிர்பந்தம் உங்களுக்கு? சொல்லுடா. மௌனமா இருந்தா உண்மை ஊமையாயிடுமா? நிறுத்துங்கடா. ஜெயிலுக்கு போனதை நான் கேவலமா நினைக்கல. காரணம், இந்தியாவில் இன்டர்வியூ இல்லாம, MLA MP சிபாரிசு இல்லாம, லஞ்சம் வாங்காம வேலை கொடுத்து சோறு போடுற ஒரே இடம் ஜெயில் தான். அதனால்தான் நான் செய்யாத கூட்டத்தை செஞ்சதை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போனேன். சர்டிபிகேட் வாங்கி கொடுக்காத வேலைய சட்டம் வாங்கி கொடுத்தது. வெளியே வேலை தேடினேன், கிடைக்கல. உள்ள கிடைச்சது, போனேன். ஒழுங்கா ஒரு வேலையும் 3 வேளை சோறும் கிடைச்சிருக்கும். அதையும் கிடைச்சிட்டீங்களே. அன்னைக்கு இந்த சர்டிபிகேட் நான் தலைமொழி இருப்பேன், தடுத்தீங்க. அதனோட பலனை பாத்தீங்களா? ஆத்திரத்தால உங்க எதிர்காலத்தை எரிக்க போறீங்களா? ரண உள்ளவங்க தான் வேதனை தெரியும், வேடிக்கை பார்க்கறவங்களுக்கு என்ன புரியும்? சரி, புரியாமே இருக்கட்டும். ஆனா உங்க கையாலே உங்க கண்ணை குத்திக்கிறீங்களே, அது உங்களுக்கு புரிஞ்சா சரி. இந்த சர்டிபிகேட்டை எரிச்சாதான் உங்களுக்கு வேலை கிடைக்கும்னா தாராளமா எரிச்சுக்குங்க, நான் தடுக்கல. இத பாருங்க, இந்த மூலையில கிடக்குதே தொடப்போம், அது வீட்டை சுத்தம் செய்ய பயன்படும். இந்த செருப்பு இருக்கே, நம்ம காலை பாதுகாக்கும். இதெல்லாம் ஒரு வேஸ்ட் பேப்பர்ஸ். வேதனைகளையும் ஆறாத புண்ணுகளையும் அள்ளி கொடுக்கிற வள்ளல். இதை எரிச்சாதான் என் மனசு ஆறும். சரி, உங்க விருப்பப்படியே செய்யுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதை வாங்கிக்கங்க. என்னது? பிரிச்சு பாருங்களேன். எதுக்கு இந்த பேண்ட் ஷர்ட்? உங்களுக்கு தான். நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏன் இப்படி தொடர்ந்து தொல்லை கொடுக்குறீங்க? நான் கலர் துணி போட மாட்டேன், உங்களுக்கு நல்லா தெரியும்ல.
தெரியும். ஆனா அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? கரெக்ட், அவசியம் தெரிஞ்சுக்கணும். சமுதாயத்தை கணவன் இந்த பெண்கள் வெள்ளைப்படையை கட்டிக்கிட்டு அவங்க விதவைன்னு வெளிப்படுத்திக்கிறாங்க. நான் வேலை கிடைக்காத ஆம்பளை, அதனால்தான் வெள்ளை சட்டியும் வெள்ளை பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு இந்த சமுதாயத்துல ஒரு விதவையா வாழ்ந்துட்டு இருக்கேன். வேலை கிடைச்சா கோலத்தை மாத்திப்பீங்களா? நிச்சயமா. அப்ப இந்தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்ன ஆச்சரியமா இருக்கா? நீங்க ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஆர்டர் வந்துச்சு. இந்த கம்பெனி இன்டர்வியூவை நீங்க அட்டெண்ட் பண்ணீங்களே? உண்மைதான். அன்னைக்கு அட்டெண்ட் பண்ண 60 பேர்ல உண்மையான மெரிட் உள்ள கேண்டிடேட் நீங்க தான். அப்படி இருந்தும் பல பேர் அந்த வேலையை பறிக்க முயற்சி பண்ணாங்க. அதுல நானும் ஒருத்தி. இன்னமும் என் மனசு கேட்கல. உங்க வாழ்க்கைக்கு எடுத்து நான் வாழறதுல அர்த்தமே இல்லை. மெரிட் உள்ள உங்களுக்கு தான் அந்த வேலை கிடைக்கணும். நாளைக்கே வேலையில ஜாயின் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஆண்களை எரிச்சு அதுல குளிர்கார பெண்களுக்கு மத்தியில உங்களை நான் வித்தியாசமா பாக்குறேன். தேங்க்யூ. எங்க எவனுமே காணோம். பெட்டை கூட சுத்தி வைக்காம போயிட்டானுங்க. இன்னைக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணோம். அவங்களுக்கு முன்னாடி குளிச்சிடணும். வித்யா, இன்னைக்கு நான் வேலைக்கு ஜாயின் பண்ணா முதல்ல நான் குளிச்சிடறேன் ப்ளீஸ். டேய், உனக்காக தான் நான் டவல் சோப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ போய் முதல்ல குளி. ஐயா ஆபீஸ் பெர்மிஷன் போட்டுருக்காரு. தேங்க்ஸ். 2 நிமிஷம். நல்லா தேய்ச்சு குளிடா. தர்தர் என்னோட போகட்டும். முதல்ல வேலைக்கு போறோம். கையும் ஓடல காலும் ஓடல. எங்க இந்த ஆர்டர் வச்ச? வித்யா, டேய் அப்ப நான் கிளம்புறேன். டேய், நீ வேலைக்கு போற இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரா இருப்பான். எல்லாத்தையும் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். யாருகிட்டையும் ஆத்திரப்படாத. நீ ஒர்க் பண்ற கம்பெனி உன்னால பெருமை அடையணும். ஓகே, ஆர்டர்ஸ்ல எடுத்து வச்சுக்கிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். எங்க இந்த சந்திரா? வேலைக்கு போறது மாதிரி சொல்லிட்டு போலான்னு பார்த்தா இவன் எப்ப இப்படிதான்டா. கவலைப்படாத, கரெக்ட் டைமுக்கு வந்துடும்ல. எங்கடா போன? முத வேலைக்கு போற, டீசெண்டா போனல, அதுக்கோசரம் நானே உன் செருப்பு பாலிஷ் போட்டுக்கணும். உனக்கு எதுக்குடா வீண் சிரமம்? விடுமா. அப்புறம் இந்த பஸ் ஸ்டேக்கு ஆட்டோ ஸ்டேக்கு எதுவுமே இல்ல. முக்கியமா மவுண்ட் ரோட்ல எந்த ஒரு ஊர்களும் கிடையாது. அதிர்ஷ்டகாரம் பண்ணி நீ ஒருத்தன் தான் கரெக்ட் டைமுக்கு வேலைக்கு போற. டே வித்யா, உன் சிஸ்டர் கொஞ்சம் கூப்பிடுறேன், சொல்லிட்டு போறேன். பாரதி, கௌரி வேலைக்கு போறான். உங்ககிட்ட சொல்லிட்டு போணுமா? கொஞ்சம் சீக்கிரம் வா. அண்ணே, நான் இங்க கொஞ்சம் வேலையா இருக்கேன். அப்புறம் போயிட்டு வர சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க ஏன் வரமாட்டேங்கிறீங்க எனக்கு தெரியும். இந்த வேலை கிடைச்சது உங்களால தான். அதையே நான் ஏத்துக்கிட்டேன். நீங்க வரீங்க, வழி அனுப்புறீங்க. ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வாங்க. தேங்க்ஸ். ஓகேடா, குட் லக். வரேன். கௌரி, ஆபீஸுக்கு வரும்போது ஒரு குவார்டர். ஏய், குவார்டர் சம்பளம் வாங்கட்டும்டா. குட் மார்னிங் சார். நான் அன்பு. முதல்ல வேலையை ஆரம்பிக்கிறீங்க. பிள்ளையார் ஷூ போட்டு ஆரம்பிங்க. பெஸ்ட் ஆஃப் லக். தினேஷ், ஈவினிங் ஷோ போலாமா? எதுக்குமா அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும்? பெர்மிஷன் போட்டு நூன் ஷோவே போலாம். ஓகே. என்ன கிடையாது? ரொம்ப அநியாயமா இருக்கு. இது ஆபீஸா இல்ல ரெக்ரியேஷன் கிளப்பா? ஆபீஸ் ரெட் லைட் ஏரியா ஆக்கணும் பாக்குறீங்களா? சந்திரா, வார்த்தை அளந்து பேசுங்க. உன்னை பத்தி இந்த ஊரே பேசுது. போன வாரம் பாஸ்கர், இந்த வாரம் தினேஷ். பர்ஸ் காலி ஆயிடுச்சுனா பார்ட்டியை மாத்திடுவீங்க. பெஸ்ட் நீ ஒரு வேலை பண்ணு. ஆபீஸ் வேலை ரிசைன் பண்ணிட்டு ஒரு லாட்ஜ் ரூம் போட்டு லட்சமா சம்பாதிக்கலாம். குடிகார ராஸ்கல், இன்னும் ஏதாவது பேசினா கால்ல இருக்கிறத கையில. நான்சென்ஸ். இது என்ன சாராய் கடையா? குடிச்சிட்டு வந்து ஆபீஸையே அசிங்கப்படுத்திட்டியே. சார், அசிங்கமா இருந்த ஆபீஸ பார்த்து ஆத்திரப்பட்டா தப்பா? அடுத்தவங்க பர்சனல் மேட்டர்ல தலையிடுறது நாகரிகம் இல்ல மிஸ்டர். இல்லதான் சார், நிதானமா இருக்கிறப்ப தடுமாறினேன். குடிச்ச பிறகுதான் நான் ஸ்டெடியானேன். எரியற வீட்டுல தண்ணி அள்ளி ஊத்துறது தப்பு இல்ல சார். அடுத்தவன் அழிஞ்சா அதை வேடிக்கை பார்த்து சிரிக்கிற ஜாதி நான் இல்ல சார். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். உங்களை நான் டிஸ்மிஸ் பண்றேன். தேங்க்யூ சார். எங்க தொடர்ந்து என்ன இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய சொல்ல போறீங்களோன்னு பயந்தேன் சார். இந்த ஆபீஸ் இதே நம்ம போயிட்டு வந்து வச்சுங்க. என்னைக்கா ஒரு நாள் நீங்களும் ரிசைன் பண்ண வேண்டியதுதான் சார். சார், நானாவது பரவாயில்ல குவார்டர், நீங்க கெட் அவுட். போடா. வக்கீல் சார் வணக்கம். வணக்கம். உங்களை தான் பார்க்கலான்னு வந்தேன். என்ன விஷயமா? சட்டத்துல ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? ஒரு ஆம்பளை பொம்பளை ஏமாத்துனா கோர்ட்டுக்கு போறோம், அந்த ஆம்பளைக்கு தண்டனை வாங்கி தரோம். இதே ஒரு பொம்பளை ஆம்பளை ஏமாத்துனா எந்த கோர்ட்டு சார் தண்டனை தருது? அப்படி ஏமாத்துற பொண்ணுங்களுக்கெல்லாம் நாம தண்டனை வாங்கி தரோம். சட்டத்தை திருத்தணும் சார். லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு போறாரு. சட்டத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்?
என்ன படைச்சானே ஆண்டவன், அவனை சொல்லணும். ஏய், ஏன்டா சாமி, ஏன் என்ன படைச்ச? இரு, லிப்ட்ல வர மேல. ஏண்டா சாமி என்ன படைச்ச, எதுக்கு கூட பொண்ண படைச்ச, பூவை வச்சு சில புலிகளும் தெரியும், புடவை கட்டி இங்கு பாம்புகள் அலையும், பூவை வச்சு சில புலிகளும் தெரியும், புடவை கட்டி இங்கு பாம்புகள் அலையும், ஏண்டா சாமி என்ன படைச்ச, எதுக்கு கூட பொண்ண படைச்ச. பொம்பளைய ஆம்பளையச்ச போலீஸ் கையில் லத்தி இருக்கு, ஆம்பளைய பொம்பளையச்ச அதுக்கு எங்கே சட்டம் இருக்கு, சேல மாத்துற மாதிரி ஆள மாத்துற, பேர மாத்துற மாதிரி ஊர மாத்துற, என்ன சுட்டாலும் என் தேகம் வேகாது, தண்ணி விட்டாலும் ஆறாது சாமி, ஏண்டா சாமி என்ன படைச்ச, எதுக்கு கூட பொண்ண படைச்ச சாமி. கலிகால சீதை வந்தா கண்ணாலே போத தந்தா, கண்ணீரில் ஞானம் தந்தா கையோடு பானம் தந்தா, அம்மாடி சோகம் தீரல குடிச்சே தீக்கணும், கண்ணீரை தந்த பெண்களில் கணக்க தீக்கணும், கை காசு இல்லாம எப்போது காதல் செய்யாது செய்யாதே சாமி, ஏண்டா சாமி என்ன படைச்ச, எதுக்கு கூட பொண்ண படைச்ச, பூவை வச்சு சில புலிகளும் திரியும், புடவை கட்டி இங்கு பாம்புகள் அலையும், பூவை வச்சு சில புலிகளும் திரியும், புடவை கட்டி இங்கு பாம்புகள் அலையும், ஏண்டா சாமி என்ன படைச்ச, எதுக்கு கூட பொண்ண படைச்ச. மேல ஒரு சேரா இருக்கு, யார மேல சேர்லாம் அடிச்சது? மயக்கத்துல எதுவுமே தெரியாது. என்னங்க மயக்கம்? ஓஹோ, அதுவே மறந்து போச்சா? அப்புறம் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாதான் இருந்துச்சு, முழுசா வீட்லயே பாடிருக்கலாம், நானாச்சும் கேட்டிருப்பேன். ஐயோ காணுங்க. என்ன தேடுறீங்க? எல்லாம் தீந்து போச்சு, வெக்ஸ் ஆயிடாதீங்க, இந்தாங்க புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ இதே தாங்க, நீங்க எனக்கு தெய்வம் மாறிங்க. ஐயோ இதே பிராண்ட் தான். உங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கா? சந்திரன் கிண்டலா? நேத்து குடிச்சிட்டு ரோட்டோரமா விழுந்து கிடந்தீங்க, நான் மட்டும் வந்து கட்டி கார்பரேஷன் காரை தூக்கிட்டு போயிருப்பான். சரி சரி, அது எதுக்கு? இங்கே குடிச்சிட்டு உருண்டோ புரண்டோ பாட்டு பாடுங்க, எனக்கு பொழுதாவது போகும். என்னங்க அப்படி பாக்குறீங்க? காலையில குடிக்கிறேன்னா குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க.
விடிஞ்சாலும் அதே பேச்சாதான் இருக்கணும். அந்த கெட்ட பேரு கூட குடிக்காரனுக்கு வரக்கூடாதுங்க. பழமொழியை மாத்தணுங்க, அதாங்க குடிக்கிற. பழமொழியை மாத்துறீங்களோ இல்லையோ, முதல்ல உங்களை மாத்தணும். ச்சே. நான் கூட பிராண்ட மாத்தணும், ஸ்ட்ராங்காவே இல்ல. யாருக்கிட்ட சேஸ் பண்றது? சேஸ். இவனுக்காக சர்வீஸ் வேற பண்ண வேண்டியது இருக்கு. பிராந்தி நாத்தம். என் துணி துவைக்கிறதுக்கு ஆள் வேணும், இதுல இவன் துணி வேற. உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நான் துவைச்சு போடுறேன். வேணாங்க, பெண் பாவம் பொல்லாது. அது மட்டும் இல்ல, இது சூப்பர் ரின், குறைந்த செலவில் நிறைந்த வெண்மை. கஷ்டம் இல்ல, நானே துவைச்சுக்குவேன். ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கேன். அட்லீஸ்ட் தண்ணியாவது இருக்கிறேன், நீங்க துவைச்சு போடுங்க. இது இது நியாயம். ம்.